வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். iQOOல Z10X. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 128GB, அதுக்கப்புறம் 8GB 120GB, அதுக்கப்புறம் 8GB 256GB ஃபோன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மொபைல் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மொபைல் வந்து செட் ஆகும். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா FunTouch OSல வந்து பார்த்தீங்கன்னா 15ல் ரன் ஆகுது. அதேமாதிரி இது ஆண்ட்ராய்டு OS வந்து பார்த்தீங்கன்னா 15ல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8GB 256GB ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கோம். இது வந்து ப்ராசஸர் தான் ஹைலைட்டு இந்த ஃபோனில். 7300 Dimensity ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 nm சிப் செட்டில் இதில் ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா 256GB போயிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 16,500 வைக்கிறாங்க. ஸோ வேணும்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா IPS பேனல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் போனீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஸ்விட்ச்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் நம்ம புஷ் பண்ணலாம். இல்லை எனக்கு 60 Hz இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரினா ஃபஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா? நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவுட்டோர்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஐயர் பிளாஸ்டர் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ஏசி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிமோட் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஐயர் பிளாஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா MI மொபைலில் மட்டும் தான் பார்க்க முடியும். பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்காது. ஓகேங்களா? அது பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா MI மொபைலில் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக iQOO மொபைலில் இது கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலில் மட்டும் உங்களுக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிங் லைட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிங் லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற மொபைல் நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹரிசாண்டலில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் தான் இது கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து வெறும் நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்காக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிங் லைட்டுன்னு நினச்சிக்காதீங்க. அது ப்ரீமியம் மாடலில் விவோவில் ஒரு சில மாடலில் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாடல் மாதிரி தான் நான் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் அது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 256, அதேமாதிரி 3.1 ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறீங்கன்னா அல்டிமேட்டான ஸ்பீட் கிடைக்கும். இதோட மொபைலோட இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6500 mAh பேட்டரின்றதுனால உங்களுக்கு 2 days ஆல்மோஸ்ட் வரும். இப்போ நான் காலைல சார்ஜ் போட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% தான் குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு நார்மல் யூசேஜ் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days நிற்கும். இல்லை ஒரு ஹெவி கேம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு மொபைலாக இருந்தால் ஒரு 1 day சாலிடாக 100% நிற்கும். ஸோ ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் அதிகமாக எதுவுமே இல்லை. ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அமேசான், அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸு, ஃபோன்பே, அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விவோட ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் மெனு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெனு தான் கொடுத்துருக்காங்க. விவோவில் நீங்கள் ஆல்ரெடி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அதேமாதிரி ஷார்ட்கட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி குயிக் ஷேரு, அதுக்கப்புறம் மான்ஸ்டர் மோடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பைக் மோடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் ரெக்கமெண்டட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனால் ஹை குவாலிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டச்சு இது வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மோடும் இருக்குது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Dimensity ப்ராசஸர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 7300 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட வேரியண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட், அதுக்கப்புறம் கிரே கலர் வேரியண்ட் இருக்குது. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 2 days இல்லை, ஒரு சனிக்கிழமை பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு மண்டேவே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அமேசான் கார்டு, அதுக்கப்புறம் SBI கார்டு, அதுக்கப்புறம் ICICI பேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாகவே ₹500 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்குகிற மொபைலுக்கு. ஸோ வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி ஓல்டு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரு எனக்கு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ப்ளூ கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிரே எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு கிரே வந்து இமேஜ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ப்ளூஸ் அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா நான் யூடியூப்பில் செக் பண்ணும்போதும் சரி, ட்ரைலரில் செக் பண்ணும்போதும் சரி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல மொபைல் சொல்லுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பர்சனலாக இந்த மொபைல் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டும் நல்லா இருந்தது, பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருந்தது. ஸோ அவர் வந்து கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்பும் சரி, கேமுக்கும் சரி, இது கண்டிப்பாக அது சூட் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6GB 128GB கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 13,500 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 128 வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இருக்குது. 8 256GB வாங்குறீங்கன்னா 16,500. இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நீங்கள் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகேங்களா. கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ 15,500 வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுது, 500. ஓகே, அதாவது 250 டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ அந்த 8GB 256GBக்கு தான் உங்களுக்கு வந்து 500 டிஸ்கவுண்ட் ஆகுது. இந்த 6 128க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஐசிசி கார்டு அது வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது. 404 டிஸ்கவுண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 6 128 வாங்குங்க. ஸோ 8 256 போயிடுங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜும் பிரச்சனை இருக்காது. ஒரு 2000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதனால் என்ன கேட்டால் நீங்கள் ஹை ரேஞ்சு போகிறது பெஸ்ட்டு. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 16,500. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கூப்பன் கார்டு இருந்தது, அமேசான் கூப்பன் கார்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 717 இருந்தது, அது டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 500 கூப்பன், அதாவது அந்த 500 வந்து அந்த ஐசிசி கார்டுக்கு எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாம் போக 15,331 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்குன்றனால உடனே சேல் ஆகி உடனே வந்துடுச்சு எனக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேமர்ஸ்க்காகனே இந்த மொபைல் உருவாக்கிங்க. சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலு, அதுக்கப்புறம் 8 இது வந்து வைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க இந்த கேமரா. இது அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேமராக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் தான், செல்ஃபி ரொம்ப கம்மியாக தான் எடுப்பீங்க அப்படின்னா இது செட் ஆகும். செல்ஃபி அதிகமாக எடுப்பீங்க, எனக்கு கேமரா கிளாரிட்டிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மொபைலில் வந்து யூடியூப்பில் 4K சப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணேன். ஸோ எஸ், கண்டிப்பாக இருக்குது. 4Kல HDR சப்போர்ட்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2160 இந்த சப்போர்ட்டோட உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெச்டி குவாலிட்டியில் ஹை குவாலிட்டி வீடியோஸை நீங்கள் யூடியூப்லாம் பார்க்குறீங்க, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் வந்து சப்போர்ட் ஆகும். என்ன கேட்டால் இது ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் மொபைல்லேயே இந்த அளவுக்கு விஷயம் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப பேர் ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஸோ அதேமாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. சரிங்களா. ஸோ கிளாரிட்டி வைஸும் எந்த ஒரு குறையுமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஆங்கிளில் நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் எந்த ஒரு குறையுமே வைக்கல. ஸோ இது ஐபிஎஸ் பேனல் தான். பட் ஆனால் ஐபிஎஸ் பேனலில் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட் ஆகும். பேட்டரி எம்ஏச்சும் அதிகம், பர்ஃபார்மன்ஸும் அதிகம். ஸோ உங்களுக்கு எல்லாமே இது சூட் ஆகுங்க கேமராவை தவிர்த்து. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டு, அதுக்கப்புறம் நைட் மோடு, அது மாதிரி தனித்தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 4K ரெக்கார்டிங் உள்ள ஒரு மொபைல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் போகலாம். ஆனால் 4K 60 fps கிடையாது, 4K 30 fps கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 4K 60 fps வேணும்னா நீங்கள் வேறு மொபைல் தான் நீங்கள் சாய்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 720pக்கு 30 60 fps கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் 1080p போகிறீங்கன்னா 30 fps மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே 4Kல உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா அதே 30 fps மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K 60 fps இந்த மொபைலில் கிடையாது. அதேமாதிரி 1080pலும் 60 fps கிடையாது. ஸ்டேபிளாக நீங்கள் வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் சூட்டபுளாக ஆகும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டுலாம் ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்டேபிளான இது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகாது. சரிங்களா. அதேமாதிரி மோர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் அந்த மோடு இருக்குது. அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் இருக்குது, ப்ரோ மோடு இருக்குது, லைவ் கேப்ஷன், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல், அதாவது ஜென்ரலாக ஃபோட்டோ இம்பார்ட்டன்ட் இல்லாதவங்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகுன்றதை சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரிங்களா.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.